ஹே அன்னியா கார்மி எல்லாரும் எப்படிடா இருக்கீங்க? ஸோ நம்ம இன்னைக்கு வந்து ஜிமினுக்கு ஒரு ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். காலேஜ் ஸ்டூடெண்ட் மேரிட் ரக்கட் சியோ கேர்ள். ஸோ இது ஆல்ரெடி போட்ட ஒரு ஒன் ஷாட் தான். ஸோ அகைன் நான் வந்து அதுக்கு ஸ்பெஷல் பார்ட் போடுறேன்டா. ஏன்னா நிறைய பேர் கேட்டிங்க இந்த ஒன் ஷாட்டுக்கு ஸ்பெஷல் பார்ட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் தான் போட்டு 1 இயர் இருக்கும். நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன். யாராச்சும் பார்க்கலன்னா பார்த்துட்டு வந்து பாருங்கள். அப்போ தான் எனக்கு கண்டினியூஷன் புரியும். அண்டு ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் வீடியோ போடுறேன்னா எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி நர்வஸாக இருக்குது. அது என்ன தெரியல, சில ஒரு இஷ்யூவால் வந்து நான் வீடியோ போடாமல் விட்டுட்டேன். அண்ட் என் வாய்ஸ் வேறு இப்போ தான் கொஞ்சம் சரியாயிருக்கு. ஏதாச்சும் இஷ்யூ இருந்தால் கொஞ்சம் சொல்லுங்கள், ஓகேவாடா? ஸோ அகைன் நான் பிக்கப் பண்ணிக்கிறேன். எப்படின்னு சொல்ல தெரியலடா. அண்டு ஒரு மாதிரி நர்வஸாக இருக்குது. எனக்கே தெரியுது என் வாய்ஸ் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்ட்டு. பட் இருந்தாலும் நான் வந்து ட்ரை பண்ணுறேன். ஸோ இது இன்னும் வந்து பெஸ்ட்டாக கொடுக்குறதுக்கு. ஸோ ஏதாச்சும் ஒரு இஷ்யூ இருந்தால் சொல்லுங்கள், ஏதாச்சும் சேஞ்சஸ் பண்ணணும்னு சொன்னேன், ஓகேவா? அண்ட் இதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கடா. அண்ட் சேனலை ஃப்ரெண்ட்ஸ் நம்பிக்கை ஷேர் பண்ணுங்கள். பேக்ரவுண்ட் நாய்ஸ்னால் இக்னோர் பண்ணுங்கள், ஓகேவா? ஸோ உங்களுக்கு தேவை எல்லா லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷனில் யாருக்காச்சும் ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணணும்னு தோணுச்சுன்னா போய் சப்போர்ட் பண்ணுங்கடா. ஸோ கண்டிப்பாக டெலிகிராம் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இதெல்லாம் ஹைட் சீன்லாம் போடும், ஓகேவாடா? அண்ட் நம்ம இன்ட்ரோ எதுவும் வேண்டாம், ஸ்ட்ரைட்டாக ஒன் ஷாட்டுக்குள்ளே போயிடலாம். இப்போ நீங்கள் தான் அப்படியே ரெஸ்ட் ரூம் வந்து வெளில வர்றீங்க. அப்படியே டவலை கட்டிட்டு நீங்கள் பார்க்குறீங்க, ஜிமின் தான் நல்ல குப்புறப்படுத்து தூங்கிட்டு இருக்கான். பார்த்தியா இவனை? நைட்டு என்னெல்லாம் பண்ணிட்டு பாரு எப்படி தூங்குறதுக்கு. ஐயோ, என்னம்மா தூங்குறான் அப்படின்ட்டு பார்த்தா அவன் செஸ்ட்டு மேலே அப்படியே பேபி தூங்கிட்டு இருக்கு. இப்போ தான் ஒரு 6 மந்த் இருக்கும். என்ன பண்ணுறது? குழந்தை வேற தெரியாத நம்ம அந்த லைஃபுக்குள்ளே வந்துட்டேன். இப்போ ஆஃபீஸ் வேற போகணும். இவன்கிட்ட கேட்டா குழந்தை மாதிரி பண்ணுறான். சொன்ன சொல்ல கேட்க மாட்டேங்கிறான். ஐயோ சிமினா அப்படின்ட்டு எழுப்புறீங்க. ஏய் என்னடி? எழுந்துரு, நான் ஆஃபீஸ் போகணும். அதான்டி போடி, எதுக்குடி டயர்டாக இருக்கு? என்ன சொன்னாலும் கேட்க மாட்டான். அப்படியே நீங்கள் டக்கு டக்குன்னு ரெடி ஆகுறீங்க. ஸோ உங்கள் கோட்லாம் எடுத்து போட்டுட்டு அப்படியே பார்க்குறீங்க. கல்யாணம் ஆனது தான். ஆனால் கடைசியில் ஒரு ஒய்ஃப் பண்ணுற வேலையெல்லாம் இவன் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே எழுந்து அப்படியே போகிறீங்க. ஸோ அப்படியே உங்கள் பேபியை பார்க்குறீங்க. அது க்யூட்டாக தூங்கிட்டு இருக்கு. அச்சோ, எனக்கு 2 குழந்தை எப்படி தூங்குது பாரு அப்படின்ட்டு பேபிக்கு கிஸ் பண்ணுறீங்க. அப்படியே ஜிமின் உங்களை பார்த்து லைட்டாக ஐஸ் ஓப்பன் பண்ணிட்டு அப்போ எனக்கு இல்லையாடி? அது ஏய் குட்ரி அப்படின்ட்டு இழுத்து வச்சு உங்கள் லிப்ஸ்லேயே கிஸ் பண்ணுறான். ஐயோ ஜிமின் பல்ல விளக்கலை. அதெல்லாம் அப்படி தாண்டி, அதெல்லாம் நல்லா இருக்கும் தெரியுமா? சரி இப்போ என்ன ஆஃபீஸ் போறியா என்ன? ஆமாம், நான் என்ன பண்ணுறது? நீ ஏய் அதெல்லாம் வேணாண்டி. கொஞ்ச நாளைக்கு குழந்தைய நான் பார்த்துக்கிறேன், அதுக்கப்புறம் பார்க்கலாம், புரியுதா? இப்போ தான் நான் காலேஜ் முடிச்சிருக்கேன், கொஞ்ச நாள் தான். அதெல்லாம் வேணாண்டி, எனக்கு பிடிக்கல. சிம்மின் நீ வீட்டிலே இருக்காத, உன் கெரியரை பாரு. சரிடி அதெல்லாம் பார்த்துக்கலாம். என்ன இப்போ ஒரு சொன்ன வேலைக்கு போகணுமா? அப்படி என்னாச்சும் ரூல்ஸ் இருக்கா என்ன? கொண்டாட்டியும் போகலாம். உனக்குன்னு ஒரு கம்பெனி, உன்னோட ப்ரொஃபஷன் ரொம்பவே முக்கியம்டி, அதை பாரு. என்ன குழந்தைய நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு நீங்கள் லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு ஜிமினை பார்க்குறீங்க. இந்த ஸ்மைல் எப்பவுமே இருக்கணும், புரியுதா? ஆமாம், நான் கிளம்புறேன், டைமாச்சு. கீழே ஃபுட்டு இருக்குது, போய் நீ சாப்பிட்டுக்கோ. ரெடி பொண்டாட்டி, பாய் அப்படின்ட்டு அவனும் சொல்கிறான். ஸோ நீங்களும் பாய் சொல்லிட்டு அப்படியே போகிறீங்க. ஸோ கீழே ஆல்ரெடி ஃபுட்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் எதுவுமே சாப்பிடலை, டைம் ஆச்சு, மீட்டிங் இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்பி போகிறீங்க. இப்போ நீங்கள் உங்கள் காரில் தான் போயிட்டு இருக்கீங்க. அப்போ உங்கள் பிஏ வந்துட்டு, மேம் உங்ககிட்ட நான் ஒன்று கேட்கணும். என்ன சொல்லுங்கள். அது வந்து எனக்கு ஒரு 2 days லீவ் வேணும். எதுக்கு? அது வந்து எனக்கு கல்யாணம் ஆக போகுது. ஓ கங்க்ராச்சுலேஷன். ஸோ 2 daysலாம் பத்தாது, ஒரு 1 weekே நீங்கள் லீவ் எடுத்துக்கோங்க. தேங்க்யூ மேம் அப்படின்ட்டு அந்த பொண்ணு ஹாப்பியாக சிரிச்சுக்குது. ஸோ இப்படியே தான் ஆஃபீஸ் போகிறீங்க.
அப்படியே ரீச் ஆகிட்டு நீங்கள் அப்படியே மேலே தான் போகிறீங்க. போயிட்டா அங்கே எல்லாருமே உங்களுக்கு விஷ் பண்ணுறாங்க. ஸோ நீங்களும் நார்மலாக நோட் பண்ணிவிட்டு அப்படியே உங்கள் கேபின் உள்ளே போகிறீங்க. இப்போ உள்ளே போயிட்டு அப்படியே உங்கள் ஒர்க்லாம் ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ஸோ உங்களுக்கு கால் வருது. அப்படியே அட்டன் பண்ணிட்டு, சொல்லுடா எது கால் பண்ண? ஏய் பொண்டாட்டி, மிஸ் யூடி. ஆ மிஸ் யூ டூ ஜிமின். சரிடி, என்ன பண்ணுற? சாப்பிட்டியா என்ன? இல்லை, நான் சாப்பிடலை. ஏய், உனக்கு எத்தனை டைம் சொல்கிறது சாப்பிட்டுட்டு என்ன வேணாலும் பண்ணுன்னு? இப்படி தான் பண்ணுவேன், எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்ட்டு அவன் டக்குன்னு காலை கட் பண்ணிட்டான். நீங்கள் ஐயோ இன்னைக்கு ஒரு வேளை கோவமாக இருக்கானோ? இவன் எப்பவும் சொல்லுவான் சாப்பிட்டு போவேன்னு. நான் தான் கேட்க மாட்டேன். இன்னைக்கு என்னென்ன பண்ண போகிறானோ? ஆனால் தெரியலையே அப்படின்ட்டு உங்கள் ஒர்க்கை பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அப்படியே உங்களோட டோர் வந்து ஓப்பன் ஆகுது. யார் அது? எக்ஸ்கியூஸ் கேட்காம டோரை ஓப்பன் பண்ணுறது? நான் தாண்டி பொண்டாட்டி, நானே தான். உனக்கு சாப்பிட்டு போக தெரியாதுல்ல, அப்படியே வந்துடுறது. நைட்டுக்கு என்னால் முடியல ஜிம்மின், ஒரு ரவுண்டு போகுது ஜிம்மின் அப்படின்னு சொல்கிறது. ஜிம்மின், முதல்ல அந்த ஹேரை கட் பண்ணு. எதுக்கு இப்படி முடிய வளர்த்துருக்க? ஏதோ புள்ளிங்கோ மாதிரி. ஐயோ பொண்டாட்டி, இதெல்லாம் ட்ரெண்டிங் பொண்டாட்டி, உனக்கெல்லாம் புரியாது. ட்ரெண்டிங்கா? இது நல்லா தான் இருக்குது, பட் நான் மட்டும் பார்க்கணும். நீ இந்த மாதிரி ஸ்டைலாக இருக்காத. அப்படியே பொண்டாட்டி, அந்த மைண்ட் செட்டே மாறிச்சு. சரி ஏண்டா சாப்பிடு. ஜிம்மின், ஏய் சாப்பிட்டு வேலை பாரு, புரியுதா? எனக்கு உன்னோட ஹெல்த் முக்கியம். ஆல்ரெடி டெலிவரியில் எவ்வளோ கட்டினேன் எனக்கு நல்லாவே தெரியும். நீ ரொம்ப வீக்காக இருக்க, டாக்டர் ஆல்ரெடி சொல்லியிருக்காரு. சரி அப்படின்ட்டு நீங்கள் சாப்பிட போகிறீங்க. நானே ஃபீட் பண்ணுறேன், இவனை வேலையை பாரு. ஆமாம், குழந்தை எங்க? அதுவா, நம்ம பிஏ கிட்ட கொடுத்துருக்கேன். அவன் நல்லா போயிட்டு ஒட்டிக்கிட்டா. அவள் போயிட்டு நல்லா ஜாலியாக ப்ளே பண்ணுறா தெரியுமா எல்லாரு கூடயும். அவள் வேற மாதிரி, அவனை மாதிரி சிடுமுஞ்சி கிடையாது. ஜிம்மின், ஏய் அப்படிதான்டி, கண்டுக்காது அப்படின்ட்டு உங்களுக்கு கலாய்ச்சிருப்பான். ஸோ நீங்கள் கடுப்பில் பார்த்துருப்பீங்க முறைச்சிட்டு. முறைச்சாலும் க்யூட்டாக இருக்கு. ஆனால் பாரு, நல்லா ரெடி ஆகி வந்திருக்கேன். எங்கே வேணா ஒரு ரவுண்டு போகலாமா? ஜிம்மி, நீ அடி வாங்க போகிற. ஆல்ரெடி வீட்டில் பண்ணது பத்தாதுன்னு எங்கேயுமா? வீட்டில் தான் நீ வச்சு செய்கிற, எங்கேயும் இந்த மாதிரி பண்ணுற? ஆமாம் பொண்டாட்டி, எனக்கு பிடிச்சிருக்கு. பொண்டாட்டி கூட இருக்குது தப்பு இல்லைல்ல. ஆனால் ஜிம்மின், ஏய் முதல்ல காட்டு அப்படின்ட்டு உங்களுக்கு ஃபுட்டை வெயிட் பண்ணுறான். ஸோ நீங்கள் சாப்பிட்டுட்டு உங்கள் ஒர்க்லாம் பார்க்குறீங்க. ஸோ அப்படியே சாப்பிட்டு முடிச்சிட்றீங்க. ஸோ உங்களுக்கு வாயெல்லாம் அப்படியே தொடச்சி விட்டு, பாடா நல்லா இருக்கு. நல்லா இருக்கும். சாப்பிடாம வந்தேன்னா கண்ட நோயெல்லாம் வரும். எதுக்கடி இவ்வளோ கஷ்டப்படுற? நான் பணம் சம்பாதிக்க கஷ்டப்படல ஜிம்மின். புரியுதுமா, புரியுது. உன் அப்பம் புராணம் தானே, பாடாத. உன் அப்பாவோடைய கம்பெனி முக்கியம், என்னமோ பண்ணு. ஐயா தோரை, எப்போ வேலைக்கு போகிற ஐடியா இருக்குது? வீட்லேயே இப்படி தண்டமாக உட்காந்துட்டு இருக்க போகிறீங்களா? ஏய் என்னடி இப்படி சொல்கிற? அந்த அர்த்தத்தில் சொல்ல வரல ஜிம்மின், எனக்கு புரியுது. நீ வந்து குழந்தைய பார்த்துக்கிற, நான் வேலைக்கு போகிறேன், நீ சொல்கிறதெல்லாம் கரெக்டு. பட் வெளியில் உன்னை பற்றி எப்படி பேசுகிறாங்க பார்த்தியா? எனக்கு அது பிடிக்கவே இல்லை. ஏய் அதெல்லாம் தெரியாது. நீ என்ன சொன்ன? எனக்கு நீ முக்கியம், என் அப்பா ஸ்தானத்தை நீ நான் பார்த்துக்கிறேன்னு. நீ என்னை விட பெரிய பொண்ணாக இருந்தாலும் எனக்கு நீ குழந்தை தான். அதெல்லாம் பரவாயில்லடி. எனக்கு முன்னாடி நான் படித்தது நல்லா வேலைக்கு போகணும், 3 வேளை சாப்பிடணும், அப்படி தான். அதுக்காக தான் படித்தேன். எனக்குன்னு யாரும் இல்லை. ஆனால் எனக்குன்னு ஒரு ஃபேமிலி, எனக்கு ஓகே தான். ஆனால் எனக்கு இப்போ வேலைக்கு போகணும்லாம் தோணலடி. மற்றவங்க என்ன பேசினா எனக்கு என்ன? எனக்கு புரியுது, எல்லாருமே உன்னை டீஸ் பண்ணுறாங்க, நீ எல்லாம் இக்னோர் பண்ணிடுவடி. அது மட்டும் இல்லை, எனக்கு தெரிலடி, குழந்தைய நல்லா பார்த்துக்கணும். அவள் பாவம் குழந்த. நீ எப்போ ஆஃபீஸ் வர? இப்போ நானும் ஆஃபீஸ் போயிட்டேன்னா கண்டிப்பாக எனக்கு ஒரு ஜாப் கிடைக்கும், நான் போயிடுவேன். ஜிம்மி, நீ இந்த கம்பெனிலே? ஏய் அதெல்லாம் கிடையாதுடி, என்னோடய ப்ரொஃபஷன் வேறு. ஸோ அதுக்கேற்ற மாரி தான் நான் பண்ணணும், புரியுதா? எனக்கு இந்த கம்பெனியெல்லாம் செட்டே ஆகாது. நான் ஒரு கம்பெனிக்கு ஜாயின் பண்ண போகிறதும் கிடையாது. உனக்கே தெரியும் நான் எப்படி ஆட் பண்ணுவேன்னு. ஸோ நான் ஒரு ஆட் கேலரி ஓப்பன் பண்ணணும்டி.
நான் நல்லாவே ட்ராயிங் பண்ணுவேன். என்னோடய கோர்ஸே அதுதான். ஸோ நல்லா ஆர்டிஸ்ட்டாக இருக்கணும், எல்லாத்தையும் நல்லா வரையணும். எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். என்னோடய கெரியரும் அதுதான். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நல்ல ஒரு இதுதான் நான் பார்த்துட்டு இருக்கேன். நான் வீட்டிலேருந்து அதெல்லாம் பார்த்துப்பேன்டி. என்ன புருஷன் தான் சம்பாதிக்கணும், பொண்டாட்டி வீட்டில் இருக்கணுமா என்ன? அதெல்லாம் அப்படி கிடையாது. பொண்டாட்டி சம்பாதிக்கிறதுல புருஷன் வாழலாம், தப்பு கிடையாது. ஏன் பொண்டாட்டி மட்டும்தானே குழந்தை பெற்றுட்டு வீட்டில் இருக்கணும், ஏன் புருஷன் இருக்கக்கூடாதா? நான்லாம் எல்லாத்தையும் மாற்றிடுவேன். நல்லா மாற்றுவேன். பேசியே சமாளிக்கிறடா. என்னமோ பண்ணு, எனக்கு எந்த ஐடியாவும் இல்லை. ஆனால் மற்றவங்க நான் தப்பாக பேசினா எனக்கு சுத்தமாக பிடிக்காது. செல்ல பொண்டாட்டி, தெரியும்டி உனக்கு பிடிக்காதுன்னு. அதான் பார்க்கலாண்டி. நான் புதுசாக ஒரு ஆர்ட் காம்படிஷனில் ஜாயின் பண்ணியிருக்கேன். அதில் நல்ல பர்ஃபார்மன்ஸ் கிடச்சிச்சின்னா நல்லாவே ஒரு நியூவாக ஒரு ஆர்ட் கேலரி ஓப்பன் பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் என்ன, உன்னை செதுக்கி வச்சு அங்கே வைக்க வேண்டியதுதான். ஆமாண்டி, உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது. ஆனால் நைட்டு காட்டுறேன். என்ன ஜமீன்? அதெல்லாம் அப்படி தான். உனக்கு மட்டும் காட்டணும், உனக்காக பண்ணேன். புரியல அப்படின்ட்டு நீங்கள் கேட்குறீங்க. அவன் ஹேர் அப்படியே ஃப்ளிப் பண்ணுறான். அப்படியே ஃப்ளிப் பண்ணிட்டு பின்னுக்க அப்படியே ஒரு பேண்ட் எடுத்து அப்படியே போட்டுட்டு அவங்கள பார்க்குறான். ஏய் பொண்டாட்டி, வரட்டா? ஜிம்மீன் சொல்லு ஜிம்மீன், என்னமோ பண்ணிட்டு போகிற. இங்கே என்னால் வேலை கூட சரியாக பார்க்க முடியல. அப்படி அடி பொண்டாட்டி? ஆமாம், என்னால் வேலை சரியாக பார்க்க முடியாது, நீ சொல்லு. ஏய் அதெல்லாம் இல்லை, நீ வீட்டுக்கு சீக்கிரம் வா. லேட் நைட்டில் வந்தேன்னா சர்ப்ரைஸ்லாம் காட்ட முடியாது. அப்படின்ட்டு ஜிமின் பாட்டுக்கு அப்படியே போகிறான். ஸோ நீங்கள் கடுப்பாக அவனே பார்த்துட்டு இவன் இப்படி தான் பண்ணுவான், ஏதாச்சும் பண்ணி வச்சுட்டே போவான், கடைசியில் நான் தான் மாட்டுவேன் அப்படின்ட்டு நீங்கள் யோசிச்சிட்டே இருக்கீங்க. அவன் என்ன பண்ணிருப்பான்னு உங்களுக்கு தாடே இல்லை. உங்கள் ஒர்க்லேயும் சரியாக எதுவும் பண்ண முடியல, உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது, அதே யோசிச்சுட்டு இருக்கீங்க. இப்போ ஜிமின் வெளில போயிட்டு என் குழந்தை இங்கே அப்படின்ட்டு பார்க்குறான். அது நல்லா அந்த பிஏ கிட்ட விரல் சப்பி விளையாடிட்டே இருக்குது. ஸோ அப்படியே வாங்குறான். ஸோ உங்கள் பொண்ணுங்கள்லாம் பார்க்குறாங்க. ஜிமின் அப்படியே திரும்பி லைட்டாக ஒரு லுக்கு தான். எல்லா பொண்ணுங்க நெஞ்சில் ஹார்ட்டில் அப்படியே கை வச்சுட்டு பார்க்குறாங்க. பார்த்தியா மாமு கிடைச்ச ஒரு வாழ்வு, என்னமா இருக்கான் அவன், கண்ணை பாரு, அவன் ஹேர் ஸ்டைல் பாரு, இப்போ எப்படி இருக்கான்னு, செம்மையாக இருக்கான். ஆனால் மாமா விட 5 வருஷம் சின்ன பையன். மாமுக்கு ஒரு 28 இருக்கும். ஆனால் இவன் ஏஜை பாரு 23 தான். ஆனால் செம்மையாக இருக்கான். மாமன் கொடுத்த வச்சவங்க தான். என்ன பண்ணுறது, நமக்கு தான் கிடைக்கல. காலேஜில் வேற இவனை இவ்வளோ சைட் அடிச்சிருப்போம், ஆனால் ஒரு டைம் கூட அங்கே திரும்பி பார்க்க மாட்டாங்களே. ஆனால் இப்போ மாமே கல்யாணம் பண்ணிட்டான். ஆனால் நல்ல வாழ்வு தான் அப்படின்னு சில பொண்ணுங்க பேசிக்கிறாங்க. ஸோ ஜிமின்கெல்லாம் காதை விழுது. பட் என்ன பண்ணுறது, அவனுக்கு லைட்டாக சிரிப்பு தான், என்னம்மாலாம் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு போகிறான். அப்போ அவன் குழந்தைய பார்த்துட்டு, என்னம்மா அம்மாவை மிஸ் பண்ணுறீங்களா, அம்மா பார்க்கணுமா அப்படின்ட்டு அவன் பாட்டு கேட்குறான். அது 6 மாதம் குழந்தை தானே, அதுக்கு எதுவும் பேச தெரியாது. அப்படியே தான் ஜிமினே அப்படி கண்ணை சிமிட்டி பார்க்குது. சரிவா தயாங்க மாமா வீட்டுக்கு போகலாம், அங்கே போயிட்டு ஜாலியாக விளையாடலாம் 2 பேரும், ஓகேவா அப்படின்ட்டு அவன் தயாங்க வீட்டுக்கு தான் போகிறான். ஸோ அங்கே பார்த்தான் தயாங்க அவன் வேர்க் ரொட்டீன்லாம் பார்த்துட்டு இருக்கான். டேய் என்னடா இந்த பக்கம் வந்திருக்க மச்சான், நீ பாடுறா குழந்த, அதான் தெரியுமே அய வேலை பார்த்துட்டு இருக்க. டேய் அதெல்லாம் கிடையாது, சும்மா சொன்னேன்டா, சும்மா சொன்னேன், தெரியும். இந்தா பாப்பாவை பிடி. ஐயோ ஐயோ ஐயோ, கொடு கொடு, எனக்கு இந்த வேலை தான், நீ இப்படியே வந்து தூங்குவ. ரொம்ப டயர்டாக இருக்குடா. என் பொண்டாடிக்கு இப்போ தான் சாப்பாடு கொடுத்துட்டு வந்தேன். நைட்டு ரொம்ப ஹெவி ஒர்க்கா, தெரியும் தெரியும். கடைசியில் குழந்தை என்கிட்ட கொடுத்துட்டு நீ பகல் முட்டில் இங்கேயே நல்லா தூங்குவ. நான் டே ஃபுல்லாக உன் குழந்தைய பார்த்துட்டு இருக்கணும். டேய் ஃப்ரெண்டுன்னா எல்லாம் பண்ண தான் வேணும், தெரியும்டா, தேவைக்கு மட்டும்தான் வருவீங்க. ஏய் தயங்கா விட்ரா, பார்த்துக்கலாம். அதான் உன் ஆளு கூட நீ வெளியில் போகிறேன்னு சொன்னல, எந்தா புடி. என்னது பாரு. டேய் என்னடா இது, பாரிஸுக்கு ஆளு கூட வெளில போ, ஜாலியாக சுற்று, புரியுதா? 1 வீக் இன்னைக்கு மட்டும்தான் குழந்தைய பார்த்துக்கோ. டேய் இதப்படா இது பண்ண, அதெல்லாம் என் பொண்டாட்டி அக்கௌண்ட்லேருந்து சுட்டுட்டேன்டா அப்படின்ட்டு நக்கெல்லாம் சிரிக்கிறான். ஸோ நீங்கள் அப்படியே உங்கள் ஒர்க்கில் இங்கே பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ இப்படி தான் உங்களுக்கு டைம் பாஸ் ஆகுது. அப்படியே டைமை பார்க்குறீங்க.
6:30. ஸோ நீங்கள் எப்போவுமே 9 o'clock தான் போவீங்க. உங்களுக்கு என்ன சர்ப்ரைஸ்னு தெரியலையா? கொஞ்சம் மைண்ட் ஒரு மாதிரி கொலாப்ஸாகவே இருக்குது. சரி போகலாம், போய் பார்க்கலாம் என்ன சர்ப்ரைஸ்னு சொல்லிட்டு. ஸோ அப்படியே கடகடன்னு உங்கள் ஒர்க்லாம் முடிச்சுட்டு அப்படியே போகிறீங்க. ஸோ உள்ளே போகிறீங்க வீட்டுக்குள்ளே. நார்மலாக இருக்குது, எதுவுமே இல்லை. என்ன இவன் நார்மலாக இருக்குது, ஏதாச்சும் ஒன்று இருக்குன்னு சொன்னானே, எனக்கு புரியவே இல்லை அப்படின்ட்டு நீங்கள் சுற்றி முற்றியும் பார்க்குறீங்க, எதுவுமே இல்லை. ஸோ அப்படியே தான் நீங்கள் ரெஸ்ட் ரூம் போயிட்டு அப்படியே உங்கள் ஒர்க்லாம் முடிச்சு ரொட்டீனாக எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அப்படியே வாரீங்க. ஜஸ்ட் டவலை மட்டும் கட்டிட்டு ஸோ அப்படியே வந்துட்டு உங்கள் ட்ரெஸ்ஸில் வாட்ரோப் ஓப்பன் பண்ணி ட்ரெஸ்லாம் எடுக்கிறீங்க. ஸோ பின்னாடி இருந்து உங்களை யாரோ பேக்கப் பண்ணுற மாதிரி இருக்குது. ஹா ஜிம்மின், ஏய் டாடி, என்னடா என்ன பண்ணி வச்சுருக்க? ஏதோ சர்ப்ரைஸ். ஓ அதுவா அப்படின்ட்டு உங்களை அப்படியே திருப்பிட்டு கையில் ஒரு ரிமோட் ஒன்று கொடுக்குறான். என்ன இது, இதை ப்ரெஸ் பண்ணுடி அப்படின்றான். ஸோ நீங்களும் ப்ரெஸ் பண்ணுறீங்க. ஸோ அதை பார்த்தோன்னே ஒரு கர்ட்டின் மாதிரி ஓப்பன் ஆகுது. உங்களுக்கு ஷாக்காக இருக்குது. ஜிம்மினை அப்படியே பார்க்குறீங்க. என்னடா பண்ணி வச்சுருக்க? இது எப்படி சாத்தியம்? பொண்டாட்டி, எனக்கு ரொம்ப ஒத்தி போச்சு. அவன் மேலே இருக்கிற லவ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குடி, அதான் இந்த மாதிரி. அதுக்குன்னு இந்த மாதிரி பண்ணுவியா? ஒவ்வொரு நைட்டும் ஒவ்வொரு பொசிஷனில் இருப்போம்ல, பண்ணும்போது எனக்கு அது நல்லா இருக்கும்டி. எனக்கு இந்த மாதிரி பண்ணணும்னு ஆசை. ஸோ அதான் அந்த ஒவ்வொரு பொசிஷனையும் நான் அப்படியே வரைஞ்சி செதுக்கி வச்சுருக்கேன். நீயும் நானும். இதை போய் ஆர்ட் கேலரி வைப்பியா? ஏய் இது நம்மளோட ஆர்ட் கேலரி அப்படின்ட்டு உங்களை அப்படியே லிஃப்ட் பண்ணிவிட்டு அப்படியே தூக்கிட்டு போகிறான். ஜிம்மின் வெளியில் யாரும் இல்லை, லைட்லாம் வெளில அனுப்பிச்சிட்டேன். இந்த வீட்டில் நீயும் நானும் மட்டும்தான் அப்படின்ட்டு உங்களை அப்படியே ரூமுக்கு தான் கூப்பிட்டு போகிறான். ஸோ அந்த ரூமில் அப்படியே டோர் ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே கூப்பிட்டு போகிறான். நடுவுக்குள்ளே பெட்டு. ஸோ அந்த பெட்டை சுற்றி பெரிய ஹால் மாதிரி தான் இருக்குது. ஸோ ஒரு மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் பெட் இருக்கும். அதை சுற்றி ஒவ்வொரு ஆர்ட்டாக இருக்கும். ஸோ எல்லாமே ஓப்பன் பண்ணி காட்டுறான். ஸோ நீங்கள் அந்த பெட்டில் டவலோடு தான் இருக்கீங்க. பக்கத்தில் ஜிம்மின், அவன் ஒரு பாக்ஸஸ் மட்டும்தான் போட்டிருக்கான். ஸோ சுற்றி பார்க்குறீங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி ஷாக்டாக இருக்குது. நீங்கள் ஒன்று வியர்டாக பார்க்குறீங்க. என்னடா பண்ணி வச்சுருக்க? ஏய் வித்தியாசமாக இருக்குல்ல ஒவ்வொரு பொசிஷன். ஃபர்ஸ்ட் டைம் வரி உன் கூட நான் இருக்கும்போது. ஸோ அதை பார்க்குறீங்க. அது ஒவ்வொரு மெமரியாக அவன் க்ரியேட் பண்ணி வரைஞ்சி வச்சுருக்கான். ஸோ அந்த ஹோட்டல் ரூமுக்கு நீங்கள் ஜிம்மின் கூட இருந்திருப்பீங்கல்ல அன்எக்ஸ்பெக்டடாக. ஸோ அதை கூட அப்படியே ட்ரா பண்ணி வச்சுருப்பான். உங்களுக்கு பார்க்கும்போது ஒரு மாதிரி இருக்குது. ஜிம்மின் நீ உன் கூட இருந்த மெமரிஸ் எனக்கு பிடிச்சது அண்டு நம்ம பர்சனல் எல்லாமே இதுக்குள்ளே இருக்கும். வெறும் ஃபோட்டோ எடுக்கிற மட்டும் மெமரிஸ் இல்லடி, இதை மாதிரி வரைகிறது உன்னை நினச்சிட்டே என் மைண்டுக்குள்ளே ஸ்டோர் ஆகியிருப்பேன். அதுக்கப்புறம் நான் ஒன்றை மட்டும்தான் ட்ரா பண்ணேன். அதான் நீ அந்த ப்ரெக்னென்சி டைமில் 1 month லாஸ்ட் 1 monthல நீ இந்த ரூமில் இருந்தியா? அந்த டைமில் நான் இந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருந்தேன். நான் மறக்க முடியல, அதான் இந்த மாதிரி பண்ணேன் அப்படின்றான். ஸோ நீங்கள் அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு மாதிரி உங்களுக்கு அழுகாட்சியாக இருக்குது. ஏன்னா அவன் உங்க கூட எல்லா மெமரிஸ், அது மட்டும் இல்லை எல்லாத்தையும் க்ரியேட் பண்ணி வச்சுருப்பான், அதெல்லாம் ட்ரா பண்ணி வச்சுருப்பான். ஸோ நீங்கள் ஒவ்வொன்றா பார்க்குறீங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஏய் இதெல்லாம் மெமரிஸ் டி அப்படின்ட்டு உங்கள் மேலே ஓவராகிறான். இப்போ உங்களுக்கும் அவனுக்கு எல்லாமே கம்ப்ளீட் ஆகுது. ஜிம்மின், ஏன்டா இவ்வளோ ஃபோர்ஸாக பண்ணுற? இந்த பொசிஷனையும் நீ ட்ரா பண்ணி வைப்பியா? ஆல்ரெடி ட்ரா பண்ணிட்டேன்டி அப்படின்னு ஒரு ரிமோட் ஓப்பன் பண்ணுறான். ஸோ அதே பொசிஷன் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. ஏன்டா இப்படி பண்ணுற? ஆமாண்டி பொண்டாட்டி, எனக்கு இது ஒரு ஹேபிட்ரி உன்னை ட்ரா பண்ணுறது. அது மட்டும் இல்லை, நீ உன்னை எல்லாருமே ஒரு மாதிரி பேசுகிறாங்கல்ல உன் புருஷன் வீட்டில் இருக்கான்னு. நான் சொல்லியிருக்கணும் ஆட் கார்டு ஓப்பன் பண்ணப்பன்னு முன்னாடியே சொல்லியிருந்தேன். ஆனால் ஆல்ரெடி நான் ஓப்பன் பண்ணிட்டேன்டி. எனக்கு கொஞ்ச நாளில் எல்லாமே என்னோடய ஆர்ட்லாம் அங்கே போய் இருக்கும். ஸோ அதெல்லாம் எனக்கு ஒரு இன்கம் வரும். எனக்கு அது ஓகே தான், என்னோடய கெரியர் அதுதான். அக்செப்ட் பண்ணிக்க. ஆய் வலிக்குதா? ஓ வலிக்குதா? ஆனால் எனக்கு நல்லா இருக்குது. ஜிம்மின், என்ன பண்ணுற? இன்னொரு குழந்தைக்கு ட்ரை பண்ணுறியா என்ன? வாய்ப்பே இல்லை. உனக்கு இதுக்கப்புறம் குழந்தை கொடுக்குற ஐடியாவே இல்லை. ஏன்? ஒரு பையன் பெற்றுக்கலாமே உன்ன மாதிரி ஒரு க்யூட்டா. ஏய்
ஆல்ரெடி நீ டெலிவரி பெயினில் அவ்வளோ பெயின் ஃபீல் பண்ணிட்ட. இதுக்கப்புறம் உன்னை இந்த மாதிரி பண்ணுவேன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் நமக்கு ஒரே ஒரு பொண்ணு தான், அவன மாதிரி அழகான ஒரு குட்டி ராட்சசி. சிம்மன், இல்லடி, போதுண்டி, ஒரு குழந்தையே போதும். நீ பட்ட வரைக்கும் போதும். நீ எவ்வளோ பெயினை ஃபீல் பண்ணுன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். என்னால் அதை ஹேண்டில் பண்ண முடியல பொண்டாட்டி. அது தெரில, அது ரொம்ப கஷ்டம்டி. நீ எவ்வளோ பெயினை க்ரோத் பண்ணுற எனக்கு நல்லாவே தெரியும். உனக்கு எவ்வளோ ப்ரெஷர் இருக்குது, உன்னோட பாஸ்ட் எல்லாமே தெரியும். உனக்கு இன்னும் பெயின் கொடுக்க விருப்பம் இல்லை. ஆனால் ஜிம்மின், என் குழந்த. ஏய், ஆமாம், பாப்பா எங்க? ஓ, உனக்கு இப்போ தான் ஞாபகம் வருதா? அவள் தயாங் வீட்டில் இருக்கா. தயாங் வீட்லையா? அவள் அங்கே தான் இருக்கா, வரமாட்டாடா. அவள் அங்கேயே தூங்கிட்டுப்பா. அவள் காலையில் போய் வாங்கிக்கலாம். ஆனால் அவளுக்கு பால் அதெல்லாம் ஃபீடிங் பாட்டில் கொடுத்துட்டேன். ஆனால் தயாங் அவெல்லாம் எதுவும் கண்டுக்க மாட்டான். அவனுக்கு குழந்தைன்னா ரொம்பவே பிடிக்கும். அவன் குழந்தைய கொஞ்சிட்டு இருப்பான். அவனுக்கு குழந்தைங்கன்னா ரொம்ப பிடிக்கும்டி. நீ பயப்படாத, நம்ம இந்த மெமரிஸை க்ரியேட் பண்ணலாம் அப்படின்ட்டு நைட்டு விடிய விடிய பண்ணியிருப்பான். ஸோ உங்களால் முடியல, நீங்கள் அப்படியே தூங்கியிருப்பீங்க. ஸோ உங்களை லிஃப்ட் பண்ணிவிட்டு ரூமில் கொண்டு உங்களை போட்டிருப்பான். ஸோ இப்படி தான் உங்கள் டேஸஸ் போகுது. ஸோ நீங்கள் ஒன் டே என்ன பண்ணுறீங்கன்னா அப்படியே உட்காந்துட்டு இருக்கீங்க. ஸோ உங்கள் நியூஸில் பார்க்குறீங்க, ஜிம்மின் தான், அவன் வந்து ஆர்ட் வந்து நல்லாவே ஃபேமஸ் ஆகிருக்கும், நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கும். ஸோ ஒரு ஃபேமஸான ஒரு ஆர்டிஸ்ட்டாக ஆகிருப்பான். ஸோ நீங்கள் லைட்டாக ஸ்மைல் பண்ணுறீங்க. ஸோ டுடே வந்து ஜிம்மினுக்கு ஒரு அவார்ட் கொடுக்க போகிறாங்க. ஸோ அதுக்காக தான் நீங்கள் டிவியில் பார்த்துட்டு இருக்கீங்களா? ஸோ பக்கத்தில் உங்கள் பேபி இருக்குது. எங்கே பாரு, அப்பாவை எவ்வளோ ஃபேம் ஆகிட்டா. அவன் ட்ரை பண்ணால் எல்லாமே அவனுக்கு கிடைக்கும். ஆனால் கொஞ்சம் சோம்பேறி பையன், சொன்ன கேட்க மாட்டான். ஆனால் ரொம்ப நல்லவன். அம்மாவே மாற்றிட்டான் பார்த்தியா அப்படின்ட்டு பேசிகிட்டு இருக்கீங்க. இப்போ உங்கள் குழந்தைக்கு ஒரு 1 year இருக்கும். ஸோ அதை நல்லா பார்க்குமா, அதுக்கு அந்தளவுக்கு பேச வராது. அப்படியே லைட்டாக கண்ணை சிமிட்டி பார்க்குது, கொஞ்சம் லைட்டாக தெத்தி நடப்பா. ஸோ அப்படியே தான் ஜிம்மின் வந்து அவார்ட் வாங்குறான். ஸோ அந்த அவார்டை வாங்கிட்டு அப்படியே லைட்டாக மைக்கை வந்து வாங்கிட்டு அவங்ககிட்ட எல்லாருமே வந்து கொஸ்டின் கேட்பாங்கல்ல. ஸோ அப்போ வந்து கொஸ்டின் பண்ணுறான், கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் பண்ணுறான். சரி, நீங்கள் இந்த அவார்டுக்காக எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணிங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். பட் அதில் கொஞ்சம் சொல்ல முடியுமா? கண்டிப்பாக என்னால் சொல்ல முடியும். இந்த அவார்ட் வின் பண்ண என்னோடய ட்ரீம் தான். ஆனால் அதுக்கு எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருந்தது என் ஒய்ஃப் வயன் தான். என்னது, உங்கள் ஒய்ஃப் வயனா? ஆமாம், நீங்கள் நினைக்கிற மாதிரி தான். அது தெரியல, எனக்கு எதுவுமே பண்ண தெரியாது. நார்மலாக எல்லா பசங்க மாதிரி நானும் ஒரு மாதிரி ரவுடித்தனமாக சுற்றிட்டு இருந்தேன். என் லைஃப்பில் வந்ததுக்கப்புறம் எல்லாமே டோட்டலாக மாறிடுச்சு. நிறைய பேருக்கு தெரியாது இல்லை, நான் கல்யாணம் பண்ணிட்டேன். எனக்கு ஒரு பொண்ணு இருக்கா, 1 வயசு. நீங்கள் நினைக்கிற மாதிரி அந்த பிஸ்னஸ் உமன் வயன் தான் அப்படின்ட்டு அவன் சொல்கிறான். ஸோ உங்களுக்கு ஒரு மாதிரி ப்ரௌடாக இருக்குது. ஏன்னா அவன் வந்து உங்களை பற்றி மென்ஷன் பண்ணுறான். ஏன்னா நீங்கள் மேரேஜ் பண்ண பெருசாக யாருக்கும் தெரியாது, உங்கள் ஆஃபீஸில் மட்டும்தான் தெரியும். ஸோ உங்களை பற்றி எல்லாருக்குமே நல்லா தெரியும். ஆனால் நீங்கள் மேரேஜ் பண்ண விஷயம் யாருக்குமே தெரியாதுல்ல. ஸோ இப்போ வந்து எல்லாமே தெரிஞ்சிருச்சு. ஸோ நியூஸில் டபுள் ஹாட் நியூஸ் மாதிரி. இப்போ ஜிம்மின் வந்து உங்களை கல்யாணம் பண்ணியிருக்கான். அண்ட் வந்து உங்களை விட 5 வயசு சின்ன பையன். நிறைய ஒரு மாதிரி பேசுகிறாங்க, நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறாங்க. அண்ட் வந்து அவன் சொல்கிறான், அண்டு இந்த அவார்டுக்கு மெயின் ரீசன் அவள் தான். வீட்டில் சும்மா இருக்காதுடா, ஏதாச்சும் உன்னோட கெரியரை பாரு, அப்படி பண்ணி இப்படி பண்ணி நிறைய மோட்டிவேஷனல், எனக்கு நிறைய மோட்டிவேஷனல் கொடுப்பா. அந்த மாதிரி ஒருத்தி லைஃப்பில் இருந்தால் யாராக இருந்தாலும் சரி லைஃப்பில் சக்ஸஸ் ஆவாங்க. என்னோட சக்ஸஸுக்கு ரீசன் என் பொண்டாட்டி ஒயன். அவள் மட்டும்தான், எனக்கு அவள் மட்டும்தான் உலகம் அப்படின்ட்டு சொல்கிறான். உங்களுக்கு லைட்டாக டியர்ஸ் வருது. ஸோ அப்படியே தான் அந்த அவார்ட் ஃபங்க்ஷனை முடியுது. இப்போ ஜிம்மின் தான் அப்படியே வீட்டுக்கு வர்றான். நீங்கள் ஓடி போய் குடுக்குன்னு போய் ஜிம்மின் போய் கட்டி பிடிச்சிக்கிறீங்க. ஏய் என்னாடி ஜிம்மின், நீ என்ன பொசுக்குன்னு எல்லாம் சொல்லிட்ட. எவ்வளோ நாளைக்கு மறைச்சி வச்சுக்கிறது? என் பொண்டாட்டி, உன் புருஷன் இந்த உலகம் தெரிய வேணாமா? அது மட்டும் இல்லை, எனக்கு கடுப்பாக இருக்கும். எத்தனை பேர் எந்த விதமும் உன்னை பார்ப்பாங்க, நீ கல்யாணம் பண்ண பொண்ணுன்னு தெரிய வேணாம். ஐயோ, அதுக்கா சொன்னேன்? அது சொல்கிறதுக்காக தான் நான் அவார்டே ரீச் பண்ணேன். நானும் ஃபேமஸ் ஆகல, எல்லாம் சொல்லிக்கிறான்ல, கெத்தாக இருக்கும். டேய் என்னடா பண்ணுற? ஏய் அப்படி தாண்டி பொண்டாட்டி. ஆமாம், என் புச்சிக்க இங்கே, என்னை புச்சிக்க காணும்.
அப்படின்ட்டு பார்க்குறான். ஸோ குழந்த தான் நல்லா அப்படியே உட்காந்துட்டு விளையாடிட்டு இருக்கு. ஸோ நல்லா லைட்டாக எழுந்து ஓடுவா. குடுகுடுன்னு லைட்டாக ஓடுவா. ஸோ அப்படிதான் ஜிமின் ஓடி போய் பிடிச்சிட்டு, "ஏய் பாப்பா, அப்பா பாரு வின் பண்ணிட்டு வந்துட்டேன். அப்போ தான் அவார்டு ஜெயிச்சேன்." அப்படின்ட்டு ப்ரௌடாக காட்டுறான். அவங்களுக்கு லைட்டாக ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. லைட்டாக டியர்ஸும் வருது. கண்ட்ரோல் பண்ணிக்கிறீங்க. ஸோ நீ ஜிம்மினை பார்த்துட்டு, "ஜிம்மின் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு." "ஏய் நீ வந்திருக்கோண்டி அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு." "என்ன ஜிம்மின் நான் எப்படி ஜிம்மின் அங்கே வர்றது?" "ஏய் நீ எல்லாம் கண்டிப்பாக வரணும்டி." "வரலதான் ஆனால்." "ஏய் என்ன உன்னை விட நான் 5 வருஷம் சின்ன பையன், உன்னையாச்சும் பேசுவாங்களா?" "அதெல்லாம் இல்லைடி, லவ் இருந்தால் எல்லாமே லைஃப்பில் சக்ஸஸ் ஆகும், புரியுதா? ஏஜ்லாம் டசன்ட் மேட்டர், புரிஞ்சுக்கோ. இதுக்கப்புறம் நீ முன்ன மாதிரி இல்லை, ரொம்பவே மாறிட்டேன், அது எனக்கே தெரியுது. ஆனால் வெளியில் யார் என்ன பேசுவாங்கன்றதெல்லாம் நீ இக்னோர் பண்ணுறி. ஏன்டி இப்படி இருக்க? அவங்களுக்குலாம் வைத்தறிச்சல் தெரியுமா? பார்த்தேன் எப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு." நான் முன்ன மாதிரி இல்லை, கொஞ்சம் சப்பி ஆகிட்டேன்." "நல்லா இருக்கடி தழுக்கு முழுக்குன்னு. உனக்கு வயசாகுதுன்னு நினைக்கிறியா? உனக்கு இப்போ தாண்டி 29 ஆக போகுது. பரவாயில்ல, ஆனால் நல்லா தான் இருக்க. எனக்கு பிடிச்சிருக்குடி உன்னோட இந்த கேர்லி ஹேர், ரொம்ப ரொம்ப அழகாக இருக்க தெரியுமா?" "அதெல்லாம் சொன்னால் புரியாதுடி, வயசுலாம் முக்கியமா? நல்லா பக்காவாக இருக்கடி." "ஜிம்மின் பாப்பா இருக்கா?" "ஏய் நைட்டுக்கு பண்ணலாமா?" "வேண்டாம், நீ ஆல்ரெடி பண்ண வரைக்கும் போதும். நைட்டு நீ ஃப்ரீயாக இருக்கன்னு சொல்லி நைட்டு முழுக்க என்னை தூங்க விட மாட்டேன். அதுக்கப்புறம் நான் போயிட்டு தூங்கணும். ஜஸ்ட் ஒரு 5 ஹவர்ஸ் கூட என்னால் கண்டினியூவாக தூங்க முடியல தெரியுமா? உன்னையாடி காலையில் 7 மணிக்கு ஆஃபீஸ் போக சொன்னது? நீ அந்த கம்பெனியோட ஓனர், 10 மணிக்கு வேண்டாம் போடி." "ஜிம்மின் சிஇஓன்னா எல்லாத்துலேயும் பர்ஃபெக்டாக இருக்கணும். டைமிங், பங்க்சுவாலிட்டி, எனக்கு அது இம்பார்ட்டன்ட்." "ஏய் வேண்டாண்டி, ஏன்டி இப்படி பண்ணுற?" அப்படின்னு ஹேர் ஒரு மாதிரி பண்ணிகிட்டே உங்களால் பார்க்கலாம். இப்படி பண்ணியே இந்த மயக்கிட்ட. முன்னாடி எப்படி கெத்தாக இருந்தேன் தெரியுமா? இப்போ எப்படி இருக்க? அதே கெத்தோடு தானே இருக்க? "ஆமாம், ஆனால் இருந்தும் கொஞ்சம் பப்ளி ஆகிட்டேன்." "ஏய் நல்லா இருக்கடி, எதுவும் நல்லா இருக்கு. வெயிட்டை குறைக்கணும் ஏதோ பண்ணி தொலையாத, புரியுதா? டயட்லாம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கண்ட கண்ட பச்சை பச்சை வெஜிடபிள்லாம் சாப்பிட்டு இருக்காது, எனக்கு கடுப்பாயிரும். எனக்கு நல்லா சாப்பிடணும், புரியுதா?" "ஐயோ ஜிம்மின்." "ஏய் எனக்கு தெரியும் நீ ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்க. வர வர அங்கங்கே என்னால் பிடிக்க முடியல. கொஞ்சம் ஒல்லி ஆகிட்டே இருக்கேன். எனக்கு ஒல்லியெல்லாம் பிடிக்காது. அண்டு கொஞ்சம் தழுக்கு முழுக்குன்னு இருக்கணும், புரியுதா? இல்லைன்னு வெய்யேன், குழந்த கொடுக்கக்கூடாது, வலி கொடுக்கக்கூடாதுன்னு பார்க்குறேன். இல்லைன்னா அகைன் குழந்த கொடுத்துருவேன். அதுக்கப்புறம் வெயிட் போட்டு தானே ஆகணும்." "ஜிம்மின் என்ன, எல்லோரும் ஒய்ஃப் நல்லா ஸ்லிம்மாக பார்க்க பக்காவாக இருக்கும்னு நினைப்பாங்க. ஆனால் நீ என்னடா வெயிட் போடணும்னு நினைக்கிற? அதெல்லாம் புரியாதுடி. இப்போ உள்ள பசங்களுக்கெல்லாம் நல்லா தழுக்கு முழுக்குன்னு இருக்கணும், வேறு மாதிரி கம்பு குச்சாட்டம் நல்லா இருக்குது. முன்னாடி அப்படி தான் இருந்தேன், பட் இப்போது கொஞ்சம் நல்லா பப்ளி ஆட்டம் நல்லா இருக்குடி. நீ மட்டும் என்ன?" "ஏய் என்னோட பாடி அப்படி, நான் ஃபிட்டாக இருக்கேன்டி." "ஐயோ அப்படின்ட்டு நீங்கள் பண்ணிட்டே இருக்கீங்க. குழந்தைங்க பார்த்து உங்களை பார்த்து சிரிக்கிறீங்க, இப்படி வந்து க்யூட்டாக ஃபைட் பண்ணிட்டு இருக்கீங்கல்ல. ஸோ அப்படியே உங்கள் பேபியை தூக்கிட்டு பால்கனிக்கு தான் போகிறீங்க. நீங்கள் போய் ஜிம்மினை பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன், அதான் தெரியுதே. உன்னையெல்லாம் உருன்னு பேச வச்சுப்பேன், அப்படி இப்போலாம் நல்லா சிரிச்சிட்டே இருக்கடி. அதுக்கு ரீசன் நீ தான் ஜிம்மின்." "நானடி பொண்டாட்டி? என் லைஃப்பில் எதிர்பார்க்காம வந்த, எதிர்பார்க்காத அளவுக்கு லவ் கொடுத்த, இப்போ எல்லாமே பண்ணுற. இடையில நான் ப்ராப்ளம் பண்ணியிருப்பேன் தான், அதெல்லாம் இப்போ மனசில் வச்சுக்காத." "இல்லடி, அதெல்லாம் அப்போவே மறந்துட்டேன். கொஞ்சம் மூணா மூஞ்சதான் பண்ணுவேன், அதெல்லாம் பரவாயில்லடி. ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த லைஃப். முன்னாடி இந்த லைஃப்பை நான் வெறுத்தேன். கல்யாணம், குழந்த, நான் நினச்சேன் கல்யாணம் பண்ணால் நான் புருஷனுக்கு கீழே தான் இருக்கணும், அவன் என்னை ரூல் பண்ணுவான்னு. ஆனால் நீ டோட்டலாக மாற்றிட்ட ஜிம்மின். வீட்டில் இருந்து குழந்தைய பார்த்துக்கிற, என்ன பார்த்துக்கிற, உன்னோட கெரியர். உன்னால் எப்படி இந்த மாதிரி பண்ண முடியுது? மற்ற ஆம்பளைங்க மாதிரி நீ இல்லை ஜிம்மின். என்னோட பர்த்டே நான் செலிப்ரேட் பண்ணுறேன். நீ சொன்னல அம்மா இந்த மாதிரி இருந்தால் ஃபீல் பண்ணுவாங்க, நீ எல்லாமே ஹாப்பியாக இருக்கணும்னு. எல்லாமே நீ எனக்கு பண்ணுற ஜிம்மின். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எல்லாமே எல்லாமே மாற்றிட்டேன் என் லைஃப்பில். நீ டோட்டலாக வேறு, நீ வேறு ஜிம்மின்.
உன்னை உன்னை எப்படி சொல்கிறேன் எனக்கு தெரியல. ஏய் புரியுது புரியுது, எமோஷ்னல் ஆகாத. இங்கே பாரு பொண்டாட்டி, எல்லா ஆம்பளைங்களும் ஒரே மாதிரி இல்லை தெரியுமா? கேர்ள்ஸை ரெஸ்பெக்ட் பண்ணுறவங்க இருப்பாங்க. எனக்கு புரியுது உன் சிச்சுவேஷன், நீ ஏன் இப்படி இருக்கன்னு. ஆனால் அதை புரிஞ்சுக்கிறவங்க கூட வாழ்கிறேன்ல, அதான்டி லவ். உன்னை உன்னோட டார்க் சைடே நான் லவ் பண்ணுறேன். புரியுதாடி பொண்டாட்டி? ஹா, ஐ லவ் யூ டி. ஹா, ஐ லவ் யூ ஸோ மச் மீ. லவ் யூ மோர். ஏய், ரொம்ப எமோஷ்னலாக இருக்க. லவ் யூ டூ அப்படின்ட்டு நீங்கள் 2 பேருமே அப்படியே ஃபோர்ஹெட்டை அட்டாச் பண்ணுறீங்க. அப்படியே உங்கள் பேபி அப்படியே ஃபோர்ஹெட்டில் எப்படி கிஸ் பண்ணுறீங்க, 2 பேரும் பாதி கிஸ் பண்ணிட்டு அப்படியே சீக்கிலாம் கிஸ் பண்ணுறீங்க. ஸோ அப்படியே இந்த மூன் லைட் வந்து உங்கள் 3 பேர் மேலேயும் படுது. ஸோ இப்படியே ஒரு ஹாப்பி என்டிங்டா. ஸோ நீங்கள் இந்த ஒன் ஷாட் வந்து பார்த்துருந்தா மட்டும்தான் இந்த பாட்டு உங்களுக்கு புரியும், ஓகேவாடா? அண்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஏன்னா என் வாய்ஸ் கொஞ்சம் சரியில்லை, எனக்கே ரெக்கார்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. எனக்கு ஒரு மாதிரி த்ரோட்லாம் ரொம்ப பெயினாக இருந்துச்சா, என்னால் சரியாக இப்போ நார்மலாக பேசுகிறேன். எனக்கு அடிக்கடி தொண்டை ஒரு மாதிரி கட்டிக்குது. முன்ன மாதிரி இல்லை, ரொம்பவே ஒரு மாதிரி லைஃப் ஒரு மாதிரி என்னோடய கெரியரில் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய கெரியர் பார்த்துட்டு ஒர்க் அந்த மாதிரி ஸ்டடீஸ் இன்னும் வந்து கண்டினியூ பண்ணுறேன். அகெயின் ஒரு டிகிரி பண்ணுறேன் அப்படின்னு நிறைய சம் பர்சனல் ஒர்க். அதனால தான் வீடியோ போடலைடா. அது ஃபோன்லேயே இஷ்யூ, நான் ஃபோனை கூட கண்டுக்கல. ஃபோன் கொஞ்சம் டிஸ்பிளே போயிட்டா, அதுக்கப்புறம் நிறைய ப்ராப்ளம். சம் நியூ ஃபோன் வாங்கி பார்த்தா அதுக்கும் ப்ராப்ளம். எனக்கு கொஞ்சம் நிறைய இஷ்யூ இருந்துச்சு. ஸோ இருக்கிற ஃபோனே சரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப நாள் ட்ரை பண்ணி சரி பண்ணி இப்போ தான் ரெக்கார்ட் பண்ணி போடுறேன்டா. ஸோ நான் இன்றைக்கி வந்து போஸ்ட்டும் போட்டிருப்பேன், இன்றைக்கி போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எல்லாருமே வந்து எனக்கு இந்த ஒன் ஷாட் எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக சொல்லுங்கள், ஓகேவாடா? ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு நான் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன்னா அதனால் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது. நிறைய பேர் இந்த அன்சீன் பெயின் கேட்குறீங்க. நான் அன்சீன் பெயின் கண்டிப்பாக போடுறேன், சூன் போடுறேன், ஓகேவாடா? ஸோ நான் அதை வந்து நான் கொஞ்சம் பார்த்துட்டு நான் அதை வந்து ரெக்கார்ட் பண்ணணும். ரெக்கார்ட் பண்ணிட்டு கண்டிப்பாக போடுறேன். ஸோ நான் நியூவாக ஒன் ஷாட் போடுறேன். எப்படின்னா இப்போ ரொம்ப நாள் கழிச்சு போடுறேன்னா ஒன் ஷாட்லேயே ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு இதில் வந்து நான் ஒன் ஷாட் போடுறேன். எனக்கு ஒரு மாதிரி சம்டைம் நர்வஸாக இருக்குது, சம்டைம் ஒரு மாதிரி தெரியும்ல, ரொம்ப நாள் கழிச்சு ரெக்கார்ட் பண்ணி போட்டதால் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது. ஏதாச்சும் வந்து மிஸ்டேக் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் சொல்லுங்கள், ஓகேவாடா? நான் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன். அண்டு வந்து அகெயின் நீங்கள் எனக்கு எல்லா சப்போர்ட்டும் பண்ணணும், ஓகேவா? இந்த ஒன் ஷாட் எப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக நீங்கள் சொல்லி ஆகணும். ஸோ நெக்ஸ்ட் டைம் நல்ல ஒரு ஒன் ஷாட்டை வரேன். ஸோ அன்சீன் பெயின் கண்டிப்பாக போட்டுடுறேன். கமெண்ட் செக்ஷனில் வந்து கேட்காதீங்க, எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. என்னடா சில பொண்ணுங்களாம் வருமா அப்படின்னு ஒரு கொஸ்டின் மார்க்லேயே வச்சுட்டிங்கடா. கண்டிப்பாக வரும், நான் போடுவேன், அந்த எஃப்எஃப்பை கண்டினியூ பண்ணுவேன். அது ஒரு விதமான டிஃப்ரெண்டான ஒரு எஃப்எஃப். ஸோ இது வரைக்கும் அந்த மாதிரி எஃப்எஃப் யாரும் ட்ரை பண்ணியிருக்க மாட்டீங்க. நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் வேவில் ட்ரை பண்ணலான்னு இருக்கேன். சரிடா, நம்ம நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல ஒன் ஷாட் வரேன். பர்பிள், யூ சப்போர்ட் மீ.